வாழ்க வளமுடன் ஐயா. ஓகேம்மா. விழிப்புணர்வு வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், குரு வாழ்க, குருவே துணை. என் உயிர் சொந்தங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் உண்மையிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய அற்புதமான தலைப்பு எண்ணம், சொல், செயல் மூன்றும் நேர்கோட்டில் இருந்தால் நாம் மகத்தான வெற்றிகளை பெற முடியும் என்கிறத முக்கியமான ஒரு விஷயம். இப்ப இந்த சொல்லுக்கும் செயலுக்கும் பார்த்தீங்கன்னா அடிப்படையா அமையக்கூடியது எண்ணம். இந்த எண்ணம் தான் இந்த இரண்டுக்குமே அடிப்படையா இருக்குது. அப்ப நம்ம அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அற்புதமாக நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். எண்ணம்ங்கிறது 6 வகைப்படி: தேவையின் அடிப்படையில், பழக்கத்தின் அடிப்படையில், சூழ்நிலையின் அடிப்படையில், பிறர் மன தூண்டுதலின் அடிப்படையில், கருவமைப்பு அடிப்படையில், தெய்வீகத்தின் அடிப்படையில் என்று 6 வகையாக அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நமக்கு அற்புதமாக பிரித்து கொடுத்திருக்கிறார்கள். நாம் அதை பயன்படுத்தி எப்படி நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெறலாம், இதை எப்படி எண்ணத்தை கையாளலாம், எப்படி சொல்லில் கொண்டு வரலாம், எப்படி செயலில் கொண்டு வரலாம் என்பது குறித்த விழிப்புணர்வு தகவலைத்தான் இன்றைக்கு என் உயிர் சொந்தங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் என்ற தகவலை பதிவிட்டு, இப்ப மகரிஷி அவர்கள் எண்ணத்தை 6 வகையாக பிரிக்கிறார்கள். பார்த்தீங்கன்னா அதுல தேவை தேவை இதைத்தான் வாழ்க வளமுடன் ஐயா. ஐயாக்கு ஏதோ நெட் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். இருங்கம்மா, நான் வேற மொபைல்ல நான் வரேன். நீங்க அதை சரிங்க ஐயா, இதில் சரிங்க கட் பண்ணிக்கலாம். சரிங்க ஐயா. ஓகே. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் நண்பர்களே. ஐயாவோட மொபைல் ஏதோ கொஞ்சம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஐயா வேற ஒரு இணைப்புல வரேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கொஞ்சம் அமைதியோட ஐயா நமக்கு மதியான வகுப்புல சொன்ன மாதிரி நம்ம மூச்சை கூட கவனிக்கலாம். அமைதியா இல்லை இந்த வையகத்தை வாழ்த்திட்டு இருக்கலாம். மனதுக்குள்ளாக ஒரு 2 நிமிடங்கள் நமக்குள்ளாக நாம கவனிப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இதை நாம பயன்படுத்தி கொள்ளலாம். ஐயா நமக்குள்ள இணைந்துருவாங்க.
வாழ்க வளமுடன். ஐயா வர வரைக்கும் நம்ம உலக நல வேள்வி ஒண்ணா சொல்லிட்டு இருக்கலாம். மத்தவங்க எல்லாம் மனதுக்குள்ளார எல்லாருமே நம்ம அமைதியா சொல்லிட்டு இருப்போம். உலக நல வேள்வி சொல்ல விரும்பும் அன்பர்கள் நம்ம இப்ப ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். தேவிஸ்ரீ அம்மா. வைரமணி கணேசன் அம்மா, நீங்க அன்மியூட். உலக நல வேள்வி சொல்ல இருக்கும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வைரமணி கணேசன் அம்மா அவர்கள் உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கேங்கம்மா. நல்லதுங்கம்மா. வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், 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 வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. 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 வாழ்க வளமுடன். அடுத்ததாக கௌரி அம்மா. வாழ்க வளமுடன். ஐயா வந்துட்டாங்களாம்மா? ஓகே ஓகேம்மா. அன்பர்கள் நீங்க மனதுக்குள்ளாக நம்ம சொல்லிக்கலாம். ஐயா அணிஞ்சிட்டாங்க. அம்மா ஐயா எடுக்குதாம்மா? ஸ்டார்ட் பண்ணிடலாங்க ஐயா. தெளிவா இருக்குங்க ஐயா. விழிப்புணர்வு வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைக்கு ஒரு அற்புதமான தலைப்பு, எண்ணம், சொல், செயல், மகத்தான வெற்றி. இந்த மூன்றும் நேர்கோட்டில் இருந்தால்தான் மகத்தான வெற்றி வரும்
என்ற ஒரு அற்புதமான ஒரு நுட்பத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிற நேரத்தில் இதுல ஏற்படக்கூடிய தடை ஏற்பட்டு விட்டது. இப்ப இனிமேல் ஏற்படாது என்று நினைக்கிறேன். வாழ்களுடன் எண்ணம், சொல், செயல் 3 நேர்கோட்டில் இருந்தால் மகத்தான வெற்றி என்ற அடிப்படையில் ஒரு அற்புதமான தலைப்பு. இதுல சொல், செயல் இரண்டும் நடக்க வேண்டும் என்றால் முதலில் எண்ணத்தில் இருந்துதான் ஆரம்பிக்கும் என்பதை அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அற்புதமாக நமக்கு வலியுறுத்தி கூறியிருக்கிறார்கள். அந்த எண்ணம் எதை அடிப்படையாக கொண்டிருக்கிறது என்றால் 6 வகையாக அடிப்படையாக கொண்டிருக்கிறது என்று சாமிஜி அவர்கள் சொல்றாங்க. அதுல தேவை, பழக்கம், சூழ்நிலை, பிறர் மன தூண்டுதல், கருவமைப்பு, தெய்வீகம் என்ற 6 வகையும் சாமிஜி அவர்கள் அடிப்படையாக கொண்டு எண்ணம் தோன்றுகிறது என்று அற்புதமாக நமக்கு உணர்த்தி இருக்கிறார்கள். இதுல பாத்தீங்கன்னா இந்த தேவையில ஆசையை அடிப்படையாக கொண்டது. அந்த ஆசைங்கிறது எதை கொண்டதுன்னா பசி, தாகம், தட்பவெட்ப ஏற்றத்தாழ்வுகள், உடல் கழிவு, உந்துவேகம் என்ற அடிப்படையில் அமைந்துள்ளது என்று சாமிஜி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதெல்லாம் எப்பவுமே எண்ணம் எங்கே தோன்றுதோ அந்த இடத்திலேயே நாம் கவனத்தை வைத்து பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளில் இருந்து நாம் மீள முடியும் என்பதற்கு ஒரு அற்புதமான விஷயமாக இது அமைகிறது. அந்த அடிப்படையில் பசி என்றவுடன் உணவு என்பது வரும். அந்த உணவில் நாம் எந்த விதமான உணவை எடுத்துக்கொள்கிறோம் என்பதுதான் முக்கியமான ஒரு விஷயம். சாத்வீகமான உணவா அல்லது சாத்வீகமற்ற உணவா, அப்புறம் இது போன்று ஒவ்வொரு விதமான உணவுகளில் எந்தெந்த உணவுகள் நாம் எடுத்துக்கொள்கிறோம் என்பதை பொறுத்து நம்முடைய வாழ்க்கையை நாம் மிகச் சிறப்பாக எடுத்துக்கொண்டு செல்ல முடியும் என்ற அடிப்படையில் சாமிஜி அவர்கள் சொன்ன அந்த எண்ணம் எங்கு தோன்றுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்து அந்த ஆசையில பசியில என்னென்னத்தை நம்ம எடுக்கிறோம், எந்த மாதிரி ஃபுட்டுகளை எடுக்கிறோம் அப்படிங்கிறத கவனமா நாம இருந்தாலே நம்முடைய எண்ணத்தை இந்த ஆசையில சீரமைப்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக அமையும். இதே மாதிரி தட்பவெட்ப ஏற்றத்தாழ்வுகள், அது மாதிரி தட்பவெட்ப ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும் பொழுது நம்முடைய மனதில் எந்த விதமான எண்ணங்கள் தோன்றுகிறது என்பது குறித்த கவனமாக இருந்தால் அந்த எண்ணத்தை எப்படி நாம் கவனமாக கொண்டு வரலாம்னா தற்சோதனை என்ற அடிப்படையில் தான் நம்ம அந்த எண்ணத்தை நாம் தெளிவாக கொண்டு வர முடியும். தற்சோதனையை அடிக்கடி நம்ம செஞ்சுக்கிட்டே வரும்பொழுதுதான் நம்முடைய எண்ணம் எப்பொழுதுமே சீராக இருக்க ஆரம்பிக்கும். ஒரு எண்ணம் ஏற்பட்ட உடனே இது தேவையா தேவையில்லையா, இது சரியா தவறா என்ற தற்சோதனை நாம் செய்து கொண்டே வரும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த ஆசையால் ஏற்படக்கூடிய பசி, தாகம், தட்பவெட்ப ஏற்றத்தாழ்வுகள், இந்த உடல் கழிவு, உந்துவேகம், இந்த அனைத்தையும் கட்டுப்படுத்துவதற்கு மிக எளிய நுட்பமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா தற்சோதனை. அந்த எண்ணம் தோன்றியவுடனே இது தேவையா இல்லையா, இது சரியா தவறா, இதனால் ஏற்படக்கூடிய பலன் என்ன, இதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனை என்ன என்பது குறித்து ஆழமாக நாம் சிந்தித்துக் கொண்டு வரும் பொழுது நம்மால் மிக எளிய முறையில் இந்த எண்ணத்தை ஆரம்பத்திலேயே கட்டுப்படுத்த முடியும். எண்ணத்தை கட்டுப்படுத்துவது என்பதை விட எண்ணத்தில் தெளிவை ஏற்படுத்த முடியும். எண்ணத்தில் தெளிவு ஏற்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் தெளிவுகளை கொண்டு வர முடியும். நம்முடைய வாழ்க்கையில் தெளிவு ஏற்படுவதற்கு இந்த எண்ணம் தான் அடிப்படை என்பதுதான் முக்கியமான ஒரு விஷயம். எண்ணத்தின் மூலமாகத்தான் சொல் வருகிறது, சொல்லின் மூலமாகத்தான் செயல் வருகிறது. இந்த 3 நேர்கோட்டில் இருந்தால் மட்டுமே தான் மகத்தான வெற்றிகளை பெற முடியும் என்ற கருத்தின் அடிப்படையில் இப்பொழுது எண்ணத்தை நாம் சிறப்பாக பார்த்தோம்னா அதுல ஏற்படக்கூடிய அந்த 6 வகையில தேவைங்கிறதுல ஆசை அப்படிங்கிறதுல பார்த்து நம்ம அந்த பசி, தாகம், தட்பவெட்ப ஏற்றத்தாழ்வுகள், உடற்கழிவு, உந்துவேகம் இவற்றில் கவனமாக நாம் இருக்கும் பொழுது நம்மால் இந்த எண்ணத்துல பெரும்பகுதியான எண்ணங்கள் இதுல இருந்து தான் ஏற்படும். பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பழக்கம், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சூழ்நிலை, பிறர் மன தூண்டுதல், கருவமைப்பு, தெய்வீகம், இந்த அடிப்படையில் தான் எண்ணம் தோன்ற ஆரம்பிக்கும் என்று அருட்தந்தை அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இதுல அந்த தெய்வீகமான எண்ணங்கள் என்பது பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு நாம் சேவை செய்யக்கூடியது, மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்யக்கூடியது, நம்மால் இயன்ற அளவுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியது தெய்வீகமான எண்ணம் என்று சாமிஜி அவர்கள் சொல்கிறார். இதுல அடுத்து பாத்தீங்கன்னா பழக்கம். இந்த பழக்கம்ங்கிறது எதுல முக்கியமா வரும்னு பாத்தீங்கன்னா நம்ம யாரோட பழகுறோம், எந்த சூழ்நிலையில பழகுறோம், யாரை நம்மள நிறைய அந்த காசிப் பேசுறவங்க, புரணி பேசுறவங்களோட பழகுறோமா, நம்முடைய சூழ்நிலை எப்படி இருக்குது, நம்ம யாரோட பழகுறோம்ங்கிற அந்த பழக்க வழக்கம் தான் மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. எனவே அந்த பழக்கம் குறித்த அயரா விழிப்புணர்வோடு இருந்துட்டு வரலாம். எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா இந்த பழக்கம் குறித்த அயரா விழிப்புணர்வு தான் நம்முடைய வாழ்க்கையை அடுத்த இடத்திற்கு எடுத்து செல்லும். நம்முடைய வாழ்க்கையை அடுத்த இடத்திற்கு உயர்ந்த நிலைக்கு எடுத்து செல்வதற்கு அந்த பழக்கம் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். பழக்கம் தான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம ஒரு விஷயமா இருக்கும். பழக்கத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். எந்த மாதிரியான பழக்க வழக்கத்தை நாம் வைத்திருக்கிறோம்,
சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறது என்பது குறித்த அயரா விழிப்புணர்வுடன் நாம் இருந்து கொண்டே வரும் பொழுது இரண்டாவது சொல்லக்கூடிய அந்த பழக்கத்தில் இப்பொழுதும் தெளிவாக இருக்கலாம். கரெக்டா இருக்கும். எண்ணம் சொல் செயல் அப்படின்னு தலைப்பு ரொம்ப அழகான ஒரு தலைப்பு. ரொம்ப சிறப்பா நம்மளுக்கு ஆரம்பிச்சாங்க. எண்ணம் சொல் செயல் மூன்றும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும்போது தான் நாம வெற்றி அடைய முடியும். அந்த எண்ணத்திற்கு 6 வகை காரணங்கள் நமக்கு மகரிஷி அவங்க சொல்லியிருக்காங்க. அப்ப ஆசை, நம்ம எண்ணங்களுக்கு பெரும்பாலும் ஆசை காரணமா இருக்கு. நம்ம எப்பவுமே நம்ம மனம்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்ம கூடவே இருக்காது. அந்த எப்பயும் இந்த உடல் இருக்கும், உயிர் இருக்கும். மனம் அது பாட்டுன்னு எங்கேயாவது போயிட்டு இருக்கும், அது பாட்டுன்னு சுத்திட்டு இருக்கும். அப்ப அந்த எண்ணம், நம்மளோட மனம், அந்த எல்லாமே ஒரே உடல் உயிர் ஒரே நேர்கோட்டுல வந்ததுன்னா நமக்கு நாம எப்பவுமே அந்த விழிப்பு நிலையில இருப்போம். ஐயா எப்பவுமே வந்தவுடனே விழிப்புணர்வு வணக்கங்கள் அப்படி சொல்ற மாதிரி அந்த விழிப்புணர்விலே நாம இருக்க முடியும். ஆனா நம்மளுடைய எண்ணங்கள் மனதின் மூலமாக எண்ணங்களை தானே மனதின் ஐயா இணைஞ்சிட்டாங்க. அந்த வகையில இன்னைக்கு நமக்கு சிறப்பா அந்த எண்ணம் சொல் செயல் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு இருக்காங்க ஐயா. வந்துட்டாங்க ஐயா, வந்துட்டாங்க. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வந்துட்டாங்க. மைக் ஓப்பன் ஆகல இன்னும். ஐயா மைக் ஓப்பன் ஆகலைங்க ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். கேக்குதாம்மா? வாழ்க வளமுடன் ஐயா. கேக்குதுங்க ஐயா, கேக்குது.
ஏதோ நெட் தொடரலாங்க ஐயா. ப்ராப்ளமா இருக்கு உங்களுக்கு. இன்னைக்கு ஏதோ ஒரு நல்லதுக்கு தான். அதுவும் நன்மைக்கே எடுத்துக்கலாங்க ஐயா. சரிம்மா, இப்ப கட்டானதோட தொடர்ச்சியா பேசிடுவோமா? என்னங்க ஐயா? கட்டான பாடிடுவோம், அது வரைக்கும் பேசுவோம். ஆமாங்க ஐயா, தொடரலாங்க வாழ்க ஐயா. வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பழக்கம்ங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த பழக்கத்தை சிறப்பா வச்சுக்கிறதுங்கிறத அதுல கவனமா வச்சுக்கிற வேண்டிய ஒரு விஷயமா நம்ம பார்க்கணும். எப்பொழுதுமே பழக்கம் தான் நம்மளை அடுத்த இடத்துக்கு எடுத்துட்டு போகும். இப்ப பாத்தீங்கன்னா இதுல ஏற்படக்கூடிய தடையை கூட ஒரு என்கரேஜ் பண்ற மாதிரி ஒரு அற்புதமான சகோதரி. அது தடையா இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்துக்கு தான் இருக்கும், அது இருந்து போகுது, நீங்க பேசுங்க, பேசுற வரையும் பேசுங்க. அப்படி இது மாதிரியான பழக்க வழக்கங்கள் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப நம்ம சோறுற நேரத்துல அவங்க நம்ம கூட இருந்து நமக்கு ஒரு தட்டி கொடுத்து நம்மளை அடுத்த இடத்துக்கு எடுத்துட்டு போற மாதிரியான பழக்கத்தை நாம் வைத்திருந்தால் மகத்தான வெற்றிகளை நாம் பெற முடியும். இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சூழ்நிலைங்கிறது எங்க இருந்து வருதுன்னா நம்ம தான் இந்த சூழ்நிலையை கிரியேட் பண்றோம். எப்போ சூழ் வாழ்க வளமுடன் ஐயா. வாய்ஸ் கேட்கலங்க ஐயா. இந்த பிறர் மனம்ங்கிறத வந்து நம்மளை பல்வேறு விஷயங்களை தூண்ட வச்சு நம்முடைய வாழ்க்கையில பல்வேறு விதமான சிக்கல்களுக்கு காரணமாக அமையும். எனவே இந்த பிறர் மன தூண்டுதல்ங்கிறதுல நம்ம மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய இந்த பிறர் மன தூண்டுதலுக்கு அடிப்படையான விஷயம் என்னன்னு நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அந்த ஆசை, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பழக்கம், அப்புறம் வந்து சூழ்நிலை, இவை அனைத்தும் தான் வந்து பிறர் மன தூண்டுதலுக்கு அடிப்படையாக அமையும். எனவே நம்ம வந்து இந்த பிறர் மன தூண்டுதல் நமக்கு நடைபெறணும்னா நம்ம எப்பொழுதுமே தற்சோதனை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா எப்படி நான் பாத்தீங்கன்னா தற்சோதனை தான் திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கு. தற்சோதனை மட்டுமே தான் நம்முடைய அனைத்து எண்ணங்களையும் கண்ட்ரோல் பண்ணுவதற்கான ஒரு விஷயமா இருக்கு. எண்ணம் தோன்றிய இடத்திலே அதை வந்து சரியா தவறா என்பதை முடிவு செய்வதற்கு அந்த தற்சோதனை மிகப்பெரிய அளவில் உதவி செய்து பார்ப்பீர்கள். ஒவ்வொரு விஷயத்திலையும் பாத்தீங்கன்னா தோன்றுவதற்கு 6 வகையினாலும் அந்த 6 வகையான சூழ்நிலையை நம்ம கண்ட்ரோல் பண்ணுவதற்கான ஒரு விஷயம் தற்சோதனையாக இருந்து கொண்டே இருக்கும். எப்பொழுதுமே தற்சோதனை மிக மிக முக்கியமான ஒரு விஷயமா இருந்து கொண்டிருக்கும். இதே எண்ணம் சொல்லாக மாறுவதற்கு முன்பு நாம் தற்சோதனை செய்து பார்க்கும் பொழுது அது சொல்லா மாறுதா, சொல்லா மாற வேண்டிய சூழ்நிலை இருக்குதா? நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா நம்முடைய வார்த்தையிலிருந்து தேவையில்லாத இந்த வார்த்தையை நம்ம விட்டுட்டோமே, அதை எப்படி காம்ப்ரமைஸ் பண்றது அப்படின்னா அடுத்த செகண்டே மன்னிப்புங்கிற கருவியை பயன்படுத்துவதுதான் சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும். பல்வேறு சூழ்நிலையில நம்முடைய எண்ணம் தோன்றி நம்முடைய சொல்லாக மாறிவிடும். செய்ய வேண்டும் என்றால் இல்லாட்டினா தவறான அபிப்பிராயத்தை நம்ம ஏற்படுத்திவிடும். அப்போ ஒருவேளை ஏற்படுத்திவிட்டால் அடுத்த நிமிடமே நாம் செய்ய வேண்டிய விஷயம்ங்கிறது பார்த்தீங்கன்னா உடனே நம்ம கூடிய ஒரு விஷயம்ங்கிறது நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா ஒரே விஷயம் கேட்டல் அப்படிங்கிற ஒரு விஷயமா மட்டுமே இருக்கும். அந்த தற்சோதனை மிக மிக அவசியமான ஒரு விஷயமா இருக்கும்.
அடிப்படையில் நம்ம நிச்சயமாக விழிப்புணர்வு வணக்கம். நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா ஒவ்வொரு விஷயத்திலையும் இந்த மூன்றையும் நாம் சரி செய்வதற்கு ஒரே விஷயமா இருக்கக்கூடியது தற்சோதனை என்பது மட்டுமே இருக்கும். நம்ம நல்லா கவனிச்சுக்கிட்டே வரணும். நம்முடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் பின்னாடி இருக்கக்கூடியது எண்ணம். அந்த எண்ணத்தில் ஏற்படக்கூடிய ஒரு தவறான சிந்தனை தான் சொல்லாக மாறுகிறது. அந்த சொல்லாக மாறுறதுதான் செயலாக மாறிக்கொண்டு வருகிறது. அப்படி இருக்கும் பொழுது அந்த எண்ணம், சொல், செயல் மூன்றையும் நேர்கோட்டில் கொண்டு வரும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் மகத்தான மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். அப்படி இருக்கும்பொழுது அந்த சொல்லில் ஏற்படக்கூடிய பிரச்சனையை சீர் செய்வதற்கும் தற்சோதனை மட்டுமே பயன்படும். அப்படி தற்சோதனையில பாத்தீங்கன்னா நம்ம தினமும் எழுதி பார்த்துட்டே வரணும். எந்த இடத்துல நம்ம தேவையில்லாத வார்த்தையை பயன்படுத்தணும், எந்த இடத்துல தேவையில்லாத சிக்கல்களை உருவாக்கணும், எந்த இடத்துல நம்முடைய வாழ்க்கையில் கவனமாக இருந்திருக்கணுங்கிறத எழுதி பார்த்துக்கிட்டே வரும்பொழுது பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க மேல கோவப்பட்டிருந்தோம்னாலும் எழுதிக்கிட்டு வந்தோம்னா 21 நாள் இந்த எழுதுற பயிற்சியை நாம் செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா நம்முடைய எண்ணம் தோன்றும் பொழுதே நம்மால் தற்சோதனை செய்து நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பதிவுகளையும் ஒவ்வொருடன் பேசும் பொழுதும் விழிப்புணர்வுடன் நாம் பேச ஆரம்பிப்போம். அந்த விழிப்புணர்வுடன் பேச ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மகத்தான மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். இதே போன்றுதான் செயல். எங்கிருந்து செயல் வருது? எண்ணத்திலிருந்து செயல் வருது. அந்த எண்ணம் சரியாக இருந்தால் அந்த செயல் தேவையற்ற செயல் வராது. அந்த செயல் வராமல் இருக்க வேண்டும் என்றாலும் திருப்பி நம்ம பழைய இடத்துக்கு போனோம்னா தற்சோதனைக்கு தான் போய் ஆகணும். இது மாதிரி அந்த தற்சோதனைக்கு போடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகள், பல்வேறு விதமான சிக்கல்கள், பல்வேறு விதமான சூழ்நிலையிலிருந்து நாம் மீண்டு வருவதற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்ய ஆரம்பிக்கும் என்ற விழிப்புணர்வு நம்முடைய மனதில் பதித்து நம்முடைய ஒவ்வொரு விஷயத்திலும் தற்சோதனைங்கிறத அடிப்படையா வச்சுக்கிட்டே வரணும். இதே நேரத்துல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த ஹீலிங் நுட்பத்துல எல்லாம் சொல்லக்கூடியது எண்ணம் தோன்றியவுடன் நம்ம ஏதாவது ஒரு எண்ணம் திருப்பி திருப்பி தொடர்ச்சியா தோண்டிக்கிட்டே இருக்குன்னா அந்த எண்ணத்தை பிரேக் பண்றதுக்கு வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்ங்கிற ஒரு மந்திரத்தை நம்ம அடிக்கடி மனசுல சொல்லிக்கிட்டே வரலாம். எந்த அளவுக்கு தேவையற்ற எண்ணம் வருதோ அப்பொழுதெல்லாம் வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்ங்கிற மந்திரத்தை சொல்லலாம். அது மாதிரி குருவாக குருவே துணை, குருவாழ்க குருவே துணைங்கிற மந்திரத்தை நம்ம அதிகமா சொல்லிக்கிட்டே வரலாம். இது மாதிரி நம்முடைய மந்திரங்களை மனதிற்குள் ஏதாவது ஒரு வார்த்தையை மந்திரமாக எடுத்துக்கொண்டு சொல்லும் பொழுது அந்த எண்ணம் தேவையில்லாமல் தோன்றுவதை கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதை பார்க்க முடியும். என்னிடம் ஆலோசனைக்கு வரக்கூடிய பல்வேறு நபர்கள்ல பாத்தீங்கன்னா திருப்பி திருப்பி ஒரே எண்ணம் ரிப்பீட்டா அவங்க மனநிலை பிரச்சனை ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் வந்தவர்களுக்கு கூட ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை எழுதி கொடுத்து இதை நீங்கள் சொல்லிக்கொண்டே வாருங்கள். எப்பப்பெல்லாம் சொல்லிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் உங்க மனம்ங்கிற அந்த எண்ணத்தை பிரேக் பண்ணிக்கிட்டே வராங்க. ஏன்னா மனம் 10 படிநிலைகளை கொண்டது. அந்த மனம் தொடர்ச்சியா சிந்திச்சுக்கிட்டே வரும் பொழுது பாத்தீங்கன்னா தேவையற்ற சிக்கல்களை கொண்டு வைக்கலாம். இந்த மனதை பிரேக் பண்ணுவதற்கு மந்திரங்கள் மிகப்பெரிய அளவில் உதவி செய்வதை பார்ப்பீர்கள். நம்மளை பொறுத்தவரை இந்த மந்திரங்கள்ங்கிறது வாழ்க வளமுடன், வாழ்க வையகமும், குருவாழ்க குருவே துணைங்கிற மந்திரத்தை நம்ம அதிகமா பயன்படுத்திக்கிட்டே வரலாம். எந்த அளவுக்கு நம்ம அதிகமா பயன்படுத்திக்கிட்டே வரோமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய மனதில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான குழப்பங்கள், வருத்தங்கள், வேதனைகளை மிக எளிய முறையில் பிரேக் பண்ணி அதுல இருந்து வெளிவருவதற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்வதை பார்ப்பீர்கள். விடாம நீங்க பயன்படுத்திட்டே வரும்பொழுதுதான் எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் நாம் மீண்டும் வெளியில் வருவதற்கு மிகப்பெரிய அளவில் உதவியாக இருக்கும். இந்த எண்ணம், சொல், செயல்
மகத்தான வெற்றிங்கிறது பார்த்தீங்கன்னா, எண்ணம்ங்கிறது தோன்றும் பொழுது சரி செய்வதற்கு தற்சோதனை மிக முக்கியமானது. இரண்டாவது பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு மந்திர மொழியை நாம் பயன்படுத்தி கொண்டு வருவது. மூன்றாவது மூச்சை கவனித்தல் என்பது இந்த எண்ணத்திலிருந்து நம்ம மீண்டு வருவதற்கான ஒரு அற்புதமான ஒரு விஷயமா இருக்கும். ஒரு எண்ணம் தோன்றும் பொழுதே நம்ம மூச்சை கவனிக்கிற பழக்கத்துக்கு வந்துட்டோம்னா, நம்மால மிக கவனமாக நம்முடைய செயலை எடுத்து செல்ல முடியும். இதே மாதிரி சொல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சொல்லும் நாம் சொல்லும் பொழுது இந்த வார்த்தை தேவையா, தேவையில்லாமல் பேசுகிறோமா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நம்ம என்ன உணர்வு நிலையில் இருக்கிறோம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்கும் பொழுது எந்த ஒரு சொல்லும் நாம் சொல்லக்கூடாது. மிகுந்த வருத்தமாக இருக்கும் பொழுது எந்த ஒரு சொல்லும் சொல்லக்கூடாது. அதே மாதிரி குழப்பமான மனநிலையில் இருக்கும் பொழுது எந்த ஒரு சொல்லும் சொல்லக்கூடாது. வருத்தமான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது எந்த ஒரு சொல்லும் சொல்லக்கூடாது. நமக்கே பதட்டமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எந்த ஒரு சொல்லும் சொல்லக்கூடாது. இந்த சொல்லை சொல்லினால் பிரச்சனை வருமோ என்று தோன்றக்கூடிய நிலையில் விழிப்புணர்வுடன் இருந்து நாம் அந்த சொல்லை பயன்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். இதே மாதிரி தான் செயல்ங்கிறது செய்ய போது இந்த செயல் தேவையான செயலா, தேவையில்லாத செயலா, இந்த செயலை எப்படி செய்வது, இந்த செயல் தேவையா, தேவையில்லையா, இதை எப்படி நாம் சரி செய்வது என்பது குறித்த விழிப்புணர்வுடன் நாம் செயல்பட நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். மகத்தான வெற்றிகளை பெற முடியும். இதில் எண்ணம், சொல், செயல் இந்த மூன்றுலையும் நம்ம விழிப்புணர்வோடு இருக்கணும். இருக்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். இந்த எண்ணம்ங்கிறது 6 விதத்தில் தோன்றும் என்று அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அற்புதமாக கூறியிருக்கிறார்கள். அதில் எந்த அடிப்படையில் நமக்கு எண்ணம் தோன்றுகிறது என்பது குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். தேவையின் அடிப்படையில் எண்ணம் தோன்றுகிறதா, அல்லது பழக்கத்தின் அடிப்படையில் எண்ணம் தோன்றுகிறதா, அல்லது தட்பவெட்ப சூழ்நிலையின் அடிப்படையில் தோன்றுகிறதா, எதன் அடிப்படையில் நமக்கு எண்ணம் தோன்றுகிறது என்பதை நாம் கூர்ந்து கவனித்துக் கொண்டே வரும்பொழுது பார்த்தீங்கன்னாவே அடுத்த நிமிஷமே மனம் கண்ட்ரோலுக்கு வருவதை பார்க்குது. நம்ம கூர்ந்து கவனிக்காத பொழுதுதான் நம்முடைய அந்த சூழ்நிலைகள் நமக்குள்ள தேவையற்ற விஷயங்களை ஏற்படுத்தி, நமக்குள்ள உள்ள குழப்பத்தை ஏற்படுத்தி, நம்முடைய வாழ்க்கையில் தேவையற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தி, அந்த கருவமைப்பில் உள்ள குறைபாடுகள், கருவமைப்பில் உள்ள வழிகள், வேதனைகளை உருவாக்கி, அந்த கருமையத்தை ஏற்படுத்தி, நமக்குள்ள இருக்கக்கூடிய கர்மயத்தில் உள்ள பதிவை வெளியேற்றுவதற்கான பிரச்சனைக்கான வார்த்தைகளை நம்மிடம் கொண்டு வந்துவிடும். எனவே இந்த 3 நோக்கங்களை மட்டும் நீங்கள் கவனமாக கையாளுங்க. விழிப்புணர்வு வணக்கம். கேள்வி பதில் நிகழ்ச்சியாக வச்சுக்கலாமா? ஆமா, சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. ம். வச்சுக்கலாங்க ஐயா. இன்னைக்கு கேள்வி பதில் போகணும்னு இருக்கு போல. என்னம்மா? கேள்வி பதிலுக்கு தான் நம்ம போகணும்னு இருக்கு போல இன்னைக்கு. ஆமா, நான் கேள்வி பதிலுக்கு சிறப்பா இன்னொரு நாளைக்கு ஐயா தெளிவா அவங்க பேசிடலாம். இன்னைக்கு சிறப்பா எண்ணம், சொல், செயல் அப்படின்னு அழகா அதுல நாம எப்படி ஒரே நேர்கோட்டுல இருந்தா நமக்கு மகத்தான வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சிந்தனை ரொம்ப சிறப்பா ஆரம்பிச்சாங்க. இடையில இடையில கொஞ்சம் தடங்கள்னால நம்ம கேள்வி பதிலுக்கு போயிடலாம். இன்னொரு நாளைக்கு இந்த டாபிக்கை ஐயா எடுத்து நமக்கு இன்னும் நல்லா சொல்லுவாங்க. இன்னைக்கு அந்த எண்ணம் நம்ம வரும்போதே நம்ம அதை கவனிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த 3 இது சொல்லியிருக்காங்க ஐயா. நம்ம எண்ணம் வரும்போது, தேவையில்லாத எண்ணம் வரும்போது தற்சோதனை செய்யணும். அப்புறம் அந்த வாழ்க வளமுடன்ற மந்திரம் சொல்லணும். அதுக்கப்புறம் மூச்சை கவனிக்கிறது. இதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். அப்புறம் நம்ம இன்பமா இருக்கும்போதோ இல்ல துன்பமாக இருக்கும்போதோ பதட்டத்திலேயோ அந்த தேவையில்லாத அந்த பீட்டா அலையில இருக்கும்போது நம்ம எந்த ஒரு வார்த்தையும் பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதேதான் 2 நாளைக்கு முன்னாடி நமக்கு இறை ஆசிரியர் பங்காரையா எடுத்தாங்க. அவங்களும் இந்த சொல் பத்தி அவ்வளவு சிந்தனை கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு இறை ஆசிரியர்களுமே நமக்கு அந்த சொற்களை நாம எப்படி பயன்படுத்தணும், அந்த சொற்கள் ஒரு சொல் தான் நமக்கு வாழ்க்கையில நமக்கு எவ்வளவு பெரிய இன்னல்களை கொடுக்குது அப்படின்றத நம்ம
எப்படி பயன்படுத்தணுன்றத நமக்கு ஒவ்வொரு விதத்திலையும் ஒவ்வொரு ஆசிரியர்கள் நமக்கு சிறப்பா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த விதத்துல இன்னைக்கு ஐயா ஈலர் இறையாசிரியர் இமயவரம்பன் ஐயா அவர்கள் மிக சிறப்பானது ஒரு சிந்தனை விருந்தளித்த ஐயா அவர்களே நம்ம வாழ்த்தி மகிழலாம். ஈலர் இமயவரம்பன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஈலர் இமயவரம்பன் ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பத்தினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அறிவிப்புகள் சொல்லிடுங்கம்மா. தேவிஸ்ரீ அம்மா ஐயா உள்ளதான் இருக்காங்க, கேள்வி பதில் போயிடலாம். நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா, மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். ஐயா கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன் போயிடலாமாங்க ஐயா? வாழ்க வளமுடன். தேவகி கண்ணன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். மிக மிக முக்கியமான பேச்சு இன்னைக்கு. இப்போ ஜஸ்ட் தான் நான் அம்மா நீங்க பேசுறது தெளிவா இல்லைங்களேம்மா தேவிகி அம்மா. ஹலோ, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. கேக்குதுங்களா? கேக்குதுங்கம்மா, சொல்லுங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா ஐயா ஒரு அன்மீட் ஆகிருக்கிறீங்க, கேட்கல. நீங்க கேளுங்க, ஐயா வருவாங்க. ஐயா வாழ்க வளமுடன். நீங்க நம்ம எவ்வளவுதான் முன்னெச்சரிக்கையா இருந்தாலும் சில நேரத்துல நம்மள அறியாம ஒரு வார்த்தைகள் விட்டுட வேண்டியதா இருக்குது. அதுக்கு எந்த மாதிரி, அதுதான் அந்த வாழ்க வளமுடன் போவீங்களா? மறுபடியும் இன்னொரு டவுட்டு, அந்த மாதிரி எண்ணம் தோன்றும் போது மூச்சு கவனிக்கணும்னு சொன்னீங்களே, மூச்சுக்கும் எண்ணத்திற்கும் என்ன மாதிரியான ஒரு தொடர்பு இருக்குதுன்றதை கொஞ்சம் விளக்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்குங்களா? வாழ்க வளமுடன். அம்மா ஐயா உள்ள இல்லைங்கம்மா. அம்மா ஐயா இருக்காங்க, உள்ளதான் இருக்காங்க, மைக் ஓபன் பண்ணல. வருவாங்க ஐயா, வருவாங்க, இப்ப வருவாங்க. வாழ்க வளமுடன் ஐயா. அவருக்கு விட்டு விட்டுதான் மைக் சரியா கேட்கல. வாழ்க வளமுடன் ஐயா. கேட்கலைங்க ஐயா. ஐயாவுக்கு நெட் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். மைக் ஓப்பன்ல தான் இருக்கு, வீடியோவும் ஓப்பன்ல இருக்கு, ஆனா ஐயாக்கு பேசுறது நமக்கு கேட்கல. சரிமா? ஐயா ஐயா வீடியோ ஆஃப் பண்ணிட்டு நீங்க கேள்வி பதில் சொல்லுங்க ஐயா. பதில் சொல்லுங்க. கேக்குதாமா? கேக்குதுங்க ஐயா, இப்பதான் கேக்குதுங்க ஐயா. நான் ஒரே ஒரு நிமிஷம். இப்ப கேக்குதாமா? கேக்குதுங்க ஐயா. வீடியோ நல்லா தெரியுமே? தெரியுதுங்க, தெரியுது, கேக்குது. வேற எதுல தெளிவா, சரிங்க, தெளிவா இருக்குங்க ஐயா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அன்பர்கள் கேள்வி கேட்கலாம். அம்மா நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து கேளுங்கம்மா. தேவகி கண்ணன் அம்மா அவர்கள், அம்மா கேளுங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. தங்களோட ஸ்பீச் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பொக்கிஷம் ஐயா. நன்றிம்மா. இப்போ நான் முதல்ல இருந்து கேட்க முடியல, இப்பதான் இடையில தான். நானே முதல்ல இருந்து ஒழுங்கா பேசலம்மா. ஆமாங்க ஐயா, அதுவும் இருக்குது. ஐயா சில நேரத்துல நம்ம எவ்வளவுதான் முன்னெச்சரிக்கையா இருந்தாலும் நம்மள அறிவிப்பு சில வார்த்தைகள் விட்டது இருந்தாரு.
விட்டுட்ட பின்னால நமக்கு வருத்தம், நீங்க சொல்ற மாதிரி அப்புறம் வருத்தப்படுற மாதிரி இருக்கு. அதான் சாமிஜி சொல்றாங்கல்ல, கருவமைப்புங்கிற அடிப்படையில நம்முடைய கர்ம வினை பேச வச்சிருமா. அதுதான் அந்த பெரியவங்க கூட ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்ன்ற ஒரு வார்த்தையை வேற சொல்லி ஆமாமா. வச்சிருக்காங்க. அதுதான் அந்த நம்முடைய கல் மையத்திற்கு ஏற்ப அந்த வார்த்தைகளுடைய வெளிப்பாடும் அமைகிறது. அப்போ நம்ம இந்த வாழ்க வையகம் சொல்லி நமக்கு நாமளே மன்னிப்பு கேட்டாவே அது சரியாயிடுங்களா ஐயா? இல்ல சம்பந்தப்பட்டவங்கள்ட்டே நம்ம மன்னிப்பு கேட்கணுமா? மன்னிப்பு நேரடியா கேட்கணும். அடுத்த செகண்டே மன்னிப்பு கேட்ட வேண்டிய, நான் தெரியாம சொல்லிட்டேன், என் வாயில இருந்து எப்படி வந்துச்சுன்னே தெரியல. இப்ப அந்த மொபைல் இருக்கு, இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த நெட்வொர்க் சரியா இல்லை நான் இருக்கிற இடத்துல, இன்னொரு நெட்வொர்க் இருக்க இப்ப நம்ம தயார் பண்ணிட்டோம். இப்ப தயார் பண்ணோம்னா தெளிவா தெரியுது பாருங்க. அது சரி. இனி உடனே அந்த அந்த கோபம் வெறுப்பு எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு சமாதானம் ஆயிடும். ஆயிருமா, கண்டிப்பா ஆயிரும். இன்னொரு டவுட், அந்த மாதிரி ஒரு எண்ணத்துக்கும் மூச்சு கவனின்னு சொன்னீங்களே, அந்த மூச்சுக்கும் ஐயா தொடர்புன்றது கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்கன்னா நல்லா ஒண்ணும் இல்ல, இருக்கும். நீங்க இப்பவே மூச்சை நிப்பாட்டிட்டு ஒரு எண்ணத்தை எண்ணி பாருங்க. மூச்சு விடுறத நிப்பாட்டிக்கிறீங்க, ஏதாவது எண்ணுங்க பாக்கலாம். எண்ணங்கள் வந்து சரியா எழுதல, எண்ணங்கள் வந்து அமைதியா இப்போ நீங்க மூச்சு விடுறீங்கல்ல, ஆமா, அத ஒரு நிமிஷம் அப்படியே கவனத்தை வச்சுட்டு அப்படியே நிப்பாட்டிட்டு, இப்போ ஒரு எண்ணத்தை இப்ப என்னை நோக்கி சிந்திங்க, என்னை நோக்கி சிந்தனை வருதான்னு பாருங்க, வரவே வராது. அதுதான் இப்ப நான் ட்ரை பண்ணேன். எந்த எண்ணமும் இடத்துக்குள்ள மூச்சு நிறுத்தின உடனே ஏதோ ஒரு புள்ளிய நோக்கி போற மாதிரி இருக்குது. எண்ணங்கள் வந்து பட்டமிடுறதுக்கு வழி இல்லாத மாதிரிதான் இருக்குது. அதுக்குதான் இந்த மந்திரமா மனசுக்குள்ள சொல்லிக்கணுங்கிறது. வாழ்க வளமுடன், வாழ்க வைகம், குரு வாழ்க, குருவே துணை. இது மாதிரி அந்த எண்ணங்களை பிரேக் பண்ணுமா. ஏற்கனவே தொடர்ச்சியா எண்ணங்கள் உருவாகிட்டே இருக்கு. இப்ப எடுத்துக்காட்டுக்கு பாத்தீங்கன்னா, ஒரு தவறான முடிவு எடுக்கிறவங்க அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த எண்ணத்தை அப்படியே தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கும். அந்த எண்ணத்துல இருந்து பிரேக் பண்ணோம்னா மந்திரத்தை தவிர வேற வழியே கிடையவே கிடையாது. அதுக்கு நம்ம எளிய மந்திரமா வாழ்க வளமுடன், வாழ்க வைகம், குரு வாழ்க, குருவே துணை, அந்த மந்திரத்தை நம்ம மனசுக்குள்ள அடிக்கடி சொல்லி அந்த எண்ணத்தை பிரேக் பண்ணிட்டோம்னாவே நம்மளால தெளிவா பயன்படுத்திட முடியும். நீங்க சொல்றது வாழ்க வையகம் சொல்லி சொல்லி எவ்வளவு வரப்போறதுன்றது நமக்கு உணர்ச்சி அது கொஞ்சம் தள்ளி வச்சிருக்குதுங்க. இது என்னால அது மாதிரி இது நம்ம ஆக்கினையில வச்சு அருட்காப்பு சொல்லிட்டே பழகினோம்னா இது மாதிரி கருவமைப்புல ஏற்படக்கூடிய எண்ணங்கள் தோன்றாதுமா. ஆகினையில வச்சு அருட்பேராற்றின் கருணைனா அதையும் சொல்லிக்கலாம், இதையும் சொல்லிக்கலாம், அருட்காப்பையும் சொல்லிட்டே வரலாம். ஆகினையில வச்சு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் அதுக்கு பவர் அதிகமாகும். ஆமாமா, கவனம் வந்துடும் பாத்தீங்கன்னா. ஏன்னா கருவமைப்பை தூண்டாதுமா. ஆகினையில வச்சு வச்சு பேசிக்கிட்டே வர ஆரம்பிச்சிட்டோம்னாவே நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ஆகினை துடிக்க ஆரம்பிக்கும். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக டாக்டர் ஜெகநாதன் ஐயா அவர்கள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஐயாவை நான் அனுதினமும் வாட்ஸ்அப்ல பார்த்து வணக்கத்திற்குரிய மகர்ஷி போன்று தாங்கள் தோன்றி எனக்கு தினமும் தரிசனம் கொடுப்பீர்கள். அந்த பாக்கியசாலி அருள்நிதி டாக்டர் ஜெகநாதன், 85 வயது. அதெல்லாம் 125 வயசு வரைக்கும் இருப்பீங்க. அந்த 85ங்கிறத சொல்லவே சொல்லாது. வாழ்க வளமுடன். 28/6/24 அன்று நடக்கவிருக்கும் உலக அதிசய நிகழ்ச்சிக்கு பாராட்டுரை வழங்க வரும் நெஞ்சார, மனதார, வாயார, ஆத்துமாத்துமாக, மானசீகமாக பாராட்டுரை வழங்க வருகைக்கு வருவதற்கு தாங்கள் ஒப்புதல் கொடுத்து அதை மிக சிறப்பான முறையில் முன்னின்று நடத்தி கொடுப்பதாகவும் எங்களுடைய வணக்கத்திற்குரிய சின்ன மகரிஷி அவதார புருஷர் அவர்களுக்கும் ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தீர்கள் என்றும் சொன்னார்கள். அதற்கு நன்றி, மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தங்களின் இன்றைய சிந்தனை விருந்து எண்ணம் சொல் செயலால் உலகையே அனைவரும் வாழ்க்கையில் மிகச் சிறப்பாக வென்று மகிழ்ச்சியும் மனநிறைவும் பெற்று இறைநிலை உணர்வும் அறநெறி வாழ்க்கை வாழ்ந்தும்
பிறவி பயனை அனைவரும் அடைய முடியும் என்று ஆணித்தரமாக சொன்னது எனது அகக்காட்சியில் நான் காண்பதெல்லாம் தங்களின் பெயருக்கு ஏற்ப உச்சகட்ட இமயம் உயரம் வரை நாம் உயர்ந்தும் வரம்பன் என்றால் சுத்தவெளியாக தாங்கள் என்னுள் அகக்காட்சியாக நீங்கள் தெளிவாக தெரிகின்றீர்கள் என்று தெளிவு பெற்றேன். எனது நன்றிங்க. கேள்வியை கோரிக்கையாக சமர்ப்பிக்கின்றேன் ஐயா. சொல்லுங்கய்யா. வாழ்கிறோம். நான் அனுதினமும் பிரம்ம முகூர்த்தத்தில் அனுதினமும் எழுந்து மகரிஷியின் பயிற்சிகளை 4 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் செய்து ஐவகை தவங்களையும் செய்து குரு காணிக்கை செலுத்த வேண்டும் என்றும் எனது சுய தேவைகளை இறுதி மூச்சு வரை நானே செய்து மகிழ்ச்சியும் மனநிறைவும் பெற்றும் இறைநிலை உணர்வு பெறவும் அறநெறி வாழ்க்கை வாழவும் பிறவி பயனை இந்த வாழ்க்கையிலேயே இந்த ஜென்மத்திலேயே அடைய மகரிஷி அருளும் இறை சாதனை மார்க்க நிறுவனர் ஐயா மதன் ஐயா அவர்கள் அருளும் தங்களின் அருளும் எனக்கு கிட்டட்டும் நிலைக்கட்டும் நீடித்து நிலைக்கட்டும். இதற்கு தாங்கள் எங்களுக்கு அனைவரும் 3 பேரும் எனக்கு ஆசீர்வாதம் கொடுக்கணும் ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். வளர்க. நீங்க தான் எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணு. ஆனா இதெல்லாம் நடக்கணும்னா ஆக்கினையில வச்சு சங்கல்பம் பண்ணிக்கிட்டே வந்தீங்க. அருட்பேராற்றின் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், வியர்ப்புகள், மெஞ்ஞானம் பெற்று மேலோங்கி வாழ்வேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தீங்க. ஆக்கினையில வச்சு சொல்லிக்கிட்டே வரணும். எப்பப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பா நம்முடைய சுய தேவைகளை நம்ம ஆற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரியான சூழ்நிலை அமையும். நீலாயுள், நிறை செல்வம் எல்லாமே வந்துடுங்க. உங்களுடைய மனசுக்கு நீங்க எப்பவுமே சிறப்பா இருப்பீங்க. ஐயா சொன்னது மாதிரி நான் 21 தடவை அருட்காப்பு, இது சங்கல்பம், அப்புறம் நாடி சுத்தி, தண்டுவடை சுத்தி எல்லாம் இது மாதிரி 21 தடவை எல்லாமே செஞ்சுட்டு இருக்கேன். ஆனா 108 தடவை நீங்க தண்டுவடை சுத்தி செய்யணும்னு சொன்னீங்க. அதனால அந்த 108 தடவையும் ஒரு 60-70 தடவையாவது நான் தண்டுவடை சுத்தி 80 தடவைக்கு மேல செஞ்சிடுறேன். 108 தடவை நான் செய்யறதுக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் வேணும் ஐயா. வாழ்க வளமுடன். புத்த பெருமான் பண்ணதையா புத்தரோட லோட்டஸ் மெடிடேஷன்ங்கிறதுல அது சொல்லி இருக்கு. அதனால புத்தருக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். அந்த புத்தருடைய ஆசி எப்பவுமே உங்களுக்கு நிறைவாக இருந்து உங்களுடைய 7 சக்கரங்களை தூய்மைப்படுத்துவதற்கு அந்த தண்டோட சுத்தி மிகப்பெரிய அளவில் உதவியாக அமையட்டும் ஐயா. புத்தருடைய ஆசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். வாழ்க வளமுடன். நன்றி. வளர்க வேதாத்திரியம். தேங்க்யூ ஐயா. தேங்க்யூ. நன்றிங்க. வாழ்க. மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா ஹேண்ட் ரைஸ் முடிச்சுட்டாங்க. நம்ம நிறைவு பரவாயில்ல ஐயா, நிறைவா பேசிட்டாரு. இதுக்கு மேல என்னத்த பேசுறதுக்கு இருக்கு? ஆமாங்க ஐயா. இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆமாங்க ஐயா. எம்ஏஎஸ் நெட்வொர்க் பேடுன்னு வருதுங்க ஐயா. உங்களுக்கு முதல் இப்ப பரவாயில்லைங்க ஐயா. இப்போ ஒன்றும் நல்லா இப்ப வேற நெட்வொர்க் வந்துட்டேம்மா. நன்றிங்க ஐயா. அடுத்த முறை இதுலயா? நன்றிமா. நீங்க நிகழ்ச்சியை பொறுமையா தொகுத்து வழங்கியதுக்கு உங்களுடைய இதயபூர்வமான நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்த முறை இந்த குறை நிகழாத விதத்துல பாத்துக்கலாம். ஏன்னா இது டெக்னாலஜி சம்பந்தப்பட்டது இல்லை. எனக்கு பெரிய நாலேஜ் கிடையாது. ஆமாங்க ஐயா. நன்றிம்மா. அன்பர்கள் கேட்ட கேள்விக்கு மிக ஸ்ரீதேவி அம்மா வந்திருக்காங்க. ஸ்ரீதேவி ஸ்ரீதேவிமா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடனம்மா. ஜெகநாதன் ஐயா ஸ்ரீதேவி இல்லைன்னா நல்லா இல்லையன்னு நினைச்சேன். வந்துட்டியம்மா. ஏதோ ஒண்ணு யாத்திரையில ஏதோ ஒண்ணு தடங்கல் பண்ணுது. என்னத்தை மட்டும் சொல்ல சொல்லிச்சியா? அந்த 3 வழியை சொன்னீங்க. ரொம்ப சிறப்பா இருக்குது. நன்றிங்க. இளக்கரசிகளுக்கு மிகவும் உபயோகம் உள்ளதாக சொன்னதுக்கு கோடான கோடி நன்றிகளும் வாழ்த்துக்களும் சார். நன்றிம்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. ஐயா வாழ்க வளமுடன். எத்தனை முறை நாம வெளியே போனாலும் பரவாயில்ல, எனக்கு விட மாட்டோம்னு நீங்க ஆரம்பத்துல நீ தள்ளனாலும் சரி நான் வந்தே தீருவேன். வந்து நாம இன்னைக்கு ஒரு நல்ல சுருக்கமா சொன்னாலும் நல்ல சிறப்பான கருத்துக்கள் ஐயா.
பயன்படுத்துவோமா? அடுத்தடுத்து என்ன சிறப்பா என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். ஆமாங்கய்யா அந்த இடத்துல வாழ்க ஐயாக்கு நம்ம வளமுடன். மீண்டும் ஒரு முறை நம்ம ஐயாவை வாழ்த்தி நம்ம ஐயாவுக்கு விடை கொடுக்கலாம். நன்றி. மறுபடியும் ஐயா ஹீலர் இமயவரம்பன் ஐயா அவர்கள் இன்று நமக்கு எண்ணம் சொல் செயல் 3 ஒரே நேர்கோடுல இருந்தா நாம வெற்றி நமக்கு கிடைக்கும்னு ரொம்ப அழகான ஒரு சிந்தனை விருந்து. ஐயாவோட சிந்தனை எப்பவுமே நமக்கு ஒரு வித்தியாசமான கோணத்துலதான் கொடுப்பாங்க ஐயா அவங்க. அந்த விதத்துல இன்னைக்கு நிறைவான ஒரு சிந்தனை. ஐயா அவர்களை நாம் வாழ்த்தி மகிழலாம். ஹீலர் இமயவரம்பன் ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பத்தினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன், நன்றிம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. மீண்டும் ஒரு வாய்ப்புல எண்ணம் சொல் செயல இன்னும் கொஞ்சம் டீப்பா எங்களுக்கு கொடுங்க ஐயா. ஆமாம்மா, பேசிடலாம். ஆமாங்கய்யா. இப்ப பேசலாம். நீங்க லீவ் ஆயிக்குன்னா ஆயிக்கலாங்க ஐயா. நன்றி.